அனைவருக்கும் வணக்கம். 15 வருஷத்துக்கு முன்னே பையனை 9th ஸ்டாண்டர்ட் கொண்டு சேர்க்குறேன். எஸ்ஆர்வியில் சேர்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப ஹாஸ்டலுக்கு கொண்டு விடணும். ஹாஸ்டலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், நான் உளுந்தூர்பேட்டையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உளுந்தூர்பேட்டையில் ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு டிரைவர் அனுப்புனார். டிரைவர் காலையில் 5 மணிக்கெலாம் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்தவுடனே என்னை பார்த்துட்டார். யாருன்னு தெரியாது, என்னை பார்த்துட்டார். ஒரு உற்சாகமாக இருக்குள்ள தாண்டவம் ஆடுது. அந்த பெட்டு படுக்க அது இது வாழை கீழே ட்ரெஸ்ஸுஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாட்டிக்கு வண்டியில் வைக்கிறாரு. நாங்கள் உதவி பண்ணலான்றோம். சார் விடுங்க சார், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப கொண்டாட்டமாக பேசிகிட்டே வராரு. இவர் நான் முன்னே பார்த்த மாதிரியே கூட எனக்கு தெரியல. யாரானாலும் இருக்கட்டும், டிரைவர்கிட்ட போய்ட்டு அதையும் பேச்சு கொடுத்தோம்னா சரி வராதுன்னு நான் உட்காந்துட்டு போயிட்டுருக்குறேன். கரெக்டாக கொண்டு போனார். அது மாதிரி ஹாஸ்டலில் அவரே எல்லா பொருளையும் எடுத்து கடன்னு தூக்கி கொண்டு வச்சார். வச்சுட்டு மத்தியானம் திருச்சியில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு பையனை கூட மறுபடியும் ஹாஸ்டலில் விட்டுட்டு நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தோம். எங்களை கொண்டு இறக்கி விட்டு வண்டி எடுக்கிறாரு. கொஞ்சம் இருங்க, வண்டி வாடகை உங்களுக்கு டிரைவர் பேட்டா எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே. இல்லை சார், கொஞ்சம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பணம் வாங்க வேணான்னு சொல்லி வண்டி ஓனர் சொன்னார். எனக்கும் பேட்டா வேணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சிரித்து சொன்னார். வண்டி ஓனர் என்னுடைய நண்பர், கார ஓனர் என்னுடைய நண்பர், அது ஓகே. நீங்கள் யார், ஏன் உங்களுக்கான பேட்டா இன்றைக்கான கூலி நான் தரணும் இல்லையா, டிரைவர் பேட்டா தரணுமே அப்படின்னா, வேணாம் சார், உங்கள்கிட்ட வாங்கினா அது பாவமாகிடும் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட நான் வந்தேன். நீங்கள் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எங்கள் ஊர் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் கூப்பிட்டீங்க. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட டைம் ஒதுக்கி வெளியில் அழைச்சிட்டு டீ கடையில் 1/2 மணி நேரம் எனக்கு அறிவுரை சொன்னீங்க. ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு ரொம்பவே பயன்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அறிவுரையை கேட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு இன்றைக்கி செல்வ செழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் இல்லை, என்னோடய வீட்டுக்காரம்மாவுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், என்ன அவருக்கு சொன்னன்றது இன்னமுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ சொல்லியிருக்கோம், ஏதோ அந்த சொல் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கு. மாற்றி போடுறதுக்கான வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு என்னை நான் சோதனை செஞ்சுக்கிற காலம் வந்தது. ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுமானால், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்படுமானால், அதற்கான வார்த்தை நம்மிடம் இருக்குமானால் அந்த வார்த்தையை எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.